ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே போன நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாய் 32லிருந்து 34 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் 35லிருந்து 45 வரைக்கும் இன்னொரு பகுதியாகவும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னுடைய மரணத்தை குறித்து 3ஆம் முறை பேசினதை மார்க் பதிவு பண்ணுகிறார். ஏற்கனவே மத்தேயும் 3 முறை தான் பதிவு பண்ணியிருக்கிறார். இவரும் அதே 3வது முறை பதிவு பண்ணுகிறார். இதை குறித்து நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது 32, 33, 34 வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்விலே நடைபெற போகிற தாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ல போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், முன்கூட்டியே சொல்லுகிறார். அதாவது சமீபமா இருக்கும் பொழுது அல்ல, அது காலம் நிறைவேறுகிற பொழுது நிறைவேற வேண்டிய தாம் வந்த நோக்கத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே பதிவு செய்கிறார். இப்ப பாருங்க, இங்க உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை குறித்து மற்ற காரியங்களை எல்லாம் குறித்து நித்திய வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த 32வது வசனத்துல பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இப்போ இங்க ஏதோ இயேசுவினுடைய நடக்கையிலும் அவருடைய முகத்திலும் சீஷர்களுடைய திகைப்பிலும் ஒரு காரியம் இங்கே நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவன் தான் இம்மையிலும் மறுமையிலும் அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் 30ஆம் வசனத்துல சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இப்ப எருசலேமுக்கு போறாரு. இவங்க பயப்படுறாங்க, என்னடா நடக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இவர் கூட வந்தோமே, என்னதான் நடக்குது இங்க, என்னதான் ஆக போகுது என்ற ஒரு திகைப்பு இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் அந்த 12 பேரையும் அழைச்சு தமக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை மறுபடியும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கீழே 33ஆம் வசனம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். யாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்? பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அந்நியர்கள் அல்ல இயேசுவை கொலை செஞ்சது, வேத பாரகரும் ஆசாரியர்களுமே. அவரை குற்றம் பிடிக்கும்படியாக அவரோடு கூட இருந்தவர்கள் அவர் என்ன போதிக்கிறார் என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அவரை ஸ்பை வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க, எதுல சிக்குவாருன்னு சொல்லி. இதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றார் பாருங்க. வேத பாரகரிடத்திலும் ஆசாரியரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்துல ஒப்பு கொடுப்பார், ரோமர்கள் கையில ஒப்பு கொடுப்பார்கள் என்பதை ஆண்டவர் இங்க முன்கூட்டியே சொல்லுகிறார், சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து. அப்போ மேற்கொண்டு ஆண்டவர் சொல்றார், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்போ சம்பவிக்க போகிற உபத்திரவங்கள், சம்பவிக்க போகிற பாடுகள் ஆண்டவர் முன்னதாகவே சொல்றார். அவர் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவர் மேல பரியாசம் பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணாங்க. இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லுகிற ராஜ வஸ்திரம் போட்டாங்க, கிரீடம் போட்டாங்க, கீழே விழுந்து
அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறாங்க. இதெல்லாம் பரியாசம். இவன் ராஜாவாம்பா அப்படின்னு சொல்லி அவரை ராஜாவை போல மாற்றி பரியாசம் பண்ணினார்கள். அவர் முகத்தின் மேல காரி துப்பினார்கள். தாடி மயிரை பிடிச்சு இழுத்தார்கள். அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் ஆண்டவர் சொன்ன காரியம் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இது எப்ப சொல்றாருன்னா, அவர் படப்போகிற பாடுகளுக்கு முன்பதாகவே எருசலேமுக்கு போகும் பொழுதே ஆண்டவர் நித்திய வாழ்வை குறித்தும், ஆண்டவர் தாம் வந்த நோக்கம் நிறைவேற போகிறது என்பதை குறித்தும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இந்த இடத்துல இதுதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தாவீது தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறார் 16ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாலும் அழிவு என்பது அவருக்கு இல்லை. அழிவு என்பதே அவருக்கு இல்லை. 22ஆம் சங்கீதத்துல மறுபடியும் தாவீது சொல்றார், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரு, இவன் ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதே தான் நடந்தது. நீயே தேவனா, உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 6லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தான் இங்கே சம்பவிக்கிற காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய முதுகு எப்படி இருந்தது, அதாவது உழவனுடைய முதுகை போல் இருந்தது என்று சொல்லி வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி காயம் அவர் சரீரத்தில் இருந்தது என்பதெல்லாம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ பாருங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. கூறப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறது. இப்ப இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்றாரு. இப்ப என்னடா நடக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு திகைப்பால எல்லோரும் எருசலேமுக்கு போறாங்க. என்ன நடக்குதோ, ஏன்னா இயேசு தான் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி ஆண்டவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுது, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினாராம். தன்னுடைய டைரக்ஷனை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். எடுத்துக்கொள்ள போகிற, சம்பவிக்க போகிற அப்படின்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறனாக்கா பரத்துக்கு இல்ல, உலகத்தில் அவருக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எப்பொழுது என்பதை அறிந்து அவர் எருசலேமில் போய் பாடுபட வேண்டும். அங்க போனோம், பிரதான ஆசாரிடத்திலையும் வேத பாரிடத்திலும் தாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பினாராம். ஏசாயாவில் அதான் இப்ப நம்ம 50:6 படிச்சோம். இப்ப 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். துப்புகிறவர்களுக்கும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கும் தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல தேவன் மாற்றினாராம். ஏன்னா அவர் வந்த நோக்கமே அதுதானே, சகித்தார். இன்னொரு வாரத்துல சொன்னா அவர் பாடுகளை சகித்தார். அப்ப ஆனாலும் கொலை செய்யப்படுவார். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் 3ஆவது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனாலும் நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்த நோக்கமே அதுதானே, தாம் மரிக்க போகிற, பாடுபட போகிற காரியத்தை சொல்லியும் மரிச்சாலும் 3ஆவது நாள் உயிரோடு இருந்திருப்பேன். ஒருத்தரும் இது மாதிரி சொன்னதே இல்லை. சொன்னவங்க இன்னைக்கு கல்லறைக்குள்ளதான் இருக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ சாமியார்கள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனா கல்லறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கல்லறை மாத்திரம் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். அவர் இந்த பூமியில இல்லை. இயேசு இன்னைக்கு வல்லமை உள்ளவர், அவர் உலக ரட்சகர் என்பதற்கு மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினாலே தான் இன்னைக்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை ரூபகாரப்படுத்தினார். 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். அவர் பரமேறி போகும்போது சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களையும் அழைத்து கொண்டு போவேன் என்கிற அந்த பாக்கியமான நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். படப்போகிற பாடுகளையும் அவர் மரிக்க போகிறதையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து மிக தெளிவாக தம்முடைய சீடர்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு
மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். 2 வசனத்துல நீங்கள் முடிகிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 32, 33, 34 3 வசனங்களா இருந்தாலும் அவர் எழுதினதோடு சற்று ஆழமாக மார்க் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் காட்டி கொடுக்கப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்பதை மத்தேயு கூட இருந்த மத்தேயு எழுதுகிறார். ஆனால் மார்க்கு அந்த இடத்துல அவரை பரிகாசம் பண்ணுவார்கள், அவரை வாரினால் அடிப்பார்கள், அவர் மீது துப்புவார்கள், அதுக்கப்புறமா அவரை கொலை செய்வார்கள், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்ற அதோடைய ஆழமான அர்த்தத்தை இவர் பேசுகிறதை இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து 35ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம், இந்த இடத்துல யாக்கோபும் யோவானும் ஜெபெதேயுடைய குமாரர்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள், அதுக்கான பதில் என்ன என்பதை அடுத்த பகுதியாக மார்க் எழுதுகிறார். இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். முதலாவதாக மீண்டும் ஒரு முறை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். 35ஆம் வசனம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். 2 பேருடைய விருப்பம். ஏற்கனவே பேதுருவின் சந்தேகம் அல்லது பேதுருவுடைய நல்ல உள்ளம், நல்ல காரியத்தை கேட்டார். இதற்கு முன்பு நீங்கள் பார்க்க முடியும் 10:28. நாங்கள் எல்லாத்தையும் விட்டோமே அப்படிங்கிற அந்த காரியத்தை கேட்டார். அதில் பொதுநலம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல 2 பேருடைய விருப்பம், 2 சீடர்கள், ஒரு அப்பாவுடைய பிள்ளை, ஒரு தகப்பனுடைய பிள்ளை, அண்ணன் தம்பி, சகோதரர்கள். ஆனால் 2 பேருக்குள்ள தங்களை தெரியாத கேள்வி, அது தெரிஞ்சா கேட்க மாட்டாங்க, அறியாமல் இந்த கேள்வியை அல்லது தங்கள் உள்ளத்தில் உள்ள விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்லுகிற வார்த்தை பாரு, கேட்டவர்கள் யார்? யாக்கோபு, யோவான். யாக்கோபு யார் அப்படின்னா, இவர் அப்போஸ்தலர் 12 பார்த்தீங்கன்னா பட்டயத்தால் ஏரோதினால் கொலை செய்யப்பட்டவர். இப்ப கேட்காம தெரியாத பேசுனாங்க. ஆனால் பின்னாட்களில் இந்த யாக்கோபு கொலை செய்யப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். யோவான் யாரு? நிருபங்களை எழுதி, சுவிசேஷத்தை எழுதி, வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ள பங்களிப்பு யோவானுடைய காரியம். ஆனால் ஆரம்பத்தில் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு தாங்கள் செய்கிறது இன்னதென்று நம்ம என்ன போய் கேட்குறோம், யார்கிட்ட போய் கேட்குறோம் தெரியல, விருப்பத்தை. ஆனால் ஆண்டவர் உணர்வுகளை மதித்தார. சில நேரத்தில் நாம் சில இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆனால் பதில் வராது. ஏன் தெரியுமா? தெய்வீகமா தேவனிடத்துல கேட்டால் உடனே பதில் வரும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் தங்களுக்காக சுயநலம், ஆசை, உள்ளத்துல உலகத்துக்குட்பட்ட தங்களுக்கு தேவையான காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு வாயில மட்டும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவாங்க. அது சுயநலம் சார்ந்தது அல்லது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய காரியம். இதுக்கு பதில் வராது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யாக்கோபு அதான் எழுதுறாரு, நீங்க ஏன் விண்ணப்பம் பண்ணியும் ஒன்றும் பெறல, உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக அங்க வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவர் யாருன்னு சொன்னா, சின்னவங்களையும் மதிக்கிறவர், பெரியவர்களையும் மதிக்கிறவர். ஆனா அங்க தெய்வீகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். பூமிக்கு அடுத்த காரியம் இருந்தால் சுட்டி காட்டி வேண்டான்னு சொல்லுவார். பரலோகத்துக்குட்பட்ட காரியம் இருந்தால் உற்சாகப்படுத்தி செயல்படும்படி செய்கிறவர். இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொன்னாரா அல்லது என்ன அப்படிங்கிற வார்த்தை அடுத்த வார்த்தை, அவர்களை நோக்கி. 2 பேருக்கு இப்ப பதில் சொல்றாரு. நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், சகலவற்றையும்
அறிந்தவர். இதற்கு முன்பு உள்ள பகுதிகள் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் மரணத்தை குறித்து மறிக்கவே இல்லை. எருசலேமுக்கு போறாரு. போகும்போது சீஷர்கள் கூட வர்றாங்க. பின் நாட்களில் இன்னும் சில நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்லுகிறார். அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மைகளையும் தீமைகளையும் சொன்னாதான் அல்ல, சொல்லாமலே அவருக்கு தெரியும். அதான் அவர் சகலவற்றையும் அறிந்த ஆண்டவர். இப்ப இந்த 2 பேரும் என்ன தங்களுடைய விருப்பத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் அதே வார்த்தையை உச்சரிக்கிறார். ரைட்டு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? ஆனா தெரிஞ்சுதான் கேட்கிறார். உடனே அதான் ஆண்டவர் ரொம்ப டீசன்ட், ரொம்ப ஞானமாய் செயல்படுகிறவர். என்னன்னு சொன்னா யாருடைய மனசும் நோகிற அளவுக்கு பேசுகிறவர் அல்ல. அதான் சாந்தம் உள்ள தேவன். சாந்தம் உள்ளவங்க, பொறுமை உள்ளவங்க இன்னொருத்தவங்க மனதை நோகடிக்க மாட்டார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட அந்த குணத்துக்கேற்றபடியே பேசுகிறார். இவர் எஜமான், குரு, இவங்க மாணவர்கள். மாணவர்கிட்ட வாய் முடுங்க, என்ன அது அப்படியெல்லாம் பேசல. அதான் உணர்வுகளை மதிக்கிற தேவன். இதை நீங்கள் 36ஆம் வசனத்துல பார்க்க முடியும். ஏன்னா நாம கேட்கறது எப்ப கிடைக்கும் தெரியுமா? நாம கேட்கிற ஜெபமா இருக்கட்டும், அதான் விண்ணப்பம், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். எப்ப கிடைக்கணும்னு சொன்னால் அவரில் நிலைத்திருந்தால். யோவான் 15:7 சொல்லுகிறது. 15:7 அவரில் நிலைத்திருந்து தெளிவாக அவருடைய சிந்தையை புரிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்காக ஒரு காரியத்தை செய்யணுங்கிற அந்த உணர்வோடு அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு தெரியும், ஓ எனக்காக கேட்கிறார். அந்த உள்ளத்துல என்னை பற்றிய வைராக்கியம் இருக்கிறது. உள்ளத்தை பார்த்து தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்போ அதே பதில் அவர் சொல்லுகிறார். சரிப்பா, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரைட்டு. 37ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். கேள்வி தெளிவில்லாத கேள்வி. என்ன நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு அவங்களுக்கு விளங்கல. ஆனா உள்ளத்துல தங்களுக்கு இந்த 12 பேரை விட அதை பற்றி அக்கறை இல்ல. அண்ணன் தம்பிங்க மறுமையில வலது பக்கமும் இடது பக்கம் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. கள்ளர்களா? சிலுவையில் இயேசு தொங்குகிறார். சிலுவையில நான் மறிக்க போறேன்னு சொல்றாரு. 2 பேர் அந்த 2 பேரை சிலுவையில் அறைந்தாங்க. அங்கதான் அரைஞ்சிருக்கணும் இவங்கள. வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும். ஆனா தெரியல இவங்களுக்கு. என்ன கேக்குறாங்கன்னு தெரியல. அவங்க கொல்கத்தா மலையில தான் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனா இவங்க நோக்கு என்னன்னா, இங்க கேட்கல, மறுமையில் அவங்க பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட உட்காந்துக்கணும். இப்ப நிறைய பேர் நடக்கிற காரியம் என்ன, ஆனா ஒருத்தர் ஒரு ஊழியக்கார் வந்துட்டா உடனே அவர் பக்கத்துல என்னை உட்கார வைக்கல. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன வலது பக்கத்துல உட்கார வைக்கல, எனக்கு சைட்ல உட்கார வைக்கல, எனக்கு பின்னால உட்கார வைக்கிறதே ஒரு கூட்டத்தை நடத்தினா பெரிய பிரச்சனை. நான் பெரிய பிஷப்பு, எனக்கு இந்த முன்ன உட்கார வைக்கல, பின்னால உட்கார வைக்கலன்னு உட்கார வைக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்ப இல்ல, இயேசுவின் காலத்திலே இருந்துக்குது. ஆனா இயேசு அவங்களுக்கு ஏற்ற பதிலை தெளிவாக இந்த பகுதியிலிருந்து சொல்லி கிறிஸ்துவ நேசித்தார், ஆண்டவரை உள்ளத்தில் வைத்திருந்தார், சரியா அவரை அறிந்து கொண்டார். சரியா அவரை அறிந்து கொண்டார். யாரோடு பேசுகிறோம்? நம்மோடு யார் பேசுவது? நம்ம யாருக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்முடைய அழைப்பின் முக்கியத்துவம் என்ன? இந்த தெளிவு இல்லாதவங்க தான் தெளிவில்லாத வார்த்தைகளை கேட்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனா கேள்வி சரியில்லை. அதுக்கு ஆண்டவர் சொன்னார் 38, உங்களுக்கு புரியலப்பா, உங்களுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ? அவர் என்ன சொல்றாருன்னா, சிலுவை பாடு மரணத்தை குறித்து சொல்றாரு. சிலுவை பாடு மரணம், அந்த பாதையில் அவர் போகிறது அதை சொல்றாரு.
சொன்ன உடனே அதுக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க, அது சிலர் தெரியாது பாருங்க. ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவர்களை நிதானித்து பார்ப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் உள்ள அர்த்தம் புரியாது. அதற்கு அவங்க உடனே என்ன பதில் சொல்றாங்க பார்த்து, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரு ஸ்நானத்தையும், இல்லை அவங்க சொல்றது என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியலப்பா, நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்கள் குடிக்கவும் நான் பெரு ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? ஆண்டவர் அவருடைய சிலுவையில் அடிக்கப்பட போகிற காரியத்தை சொல்றாரு. உடனே இது கூட அவங்களுக்கு புரியல. எப்படி புரியும்? இப்ப அவங்க உள்ள வச்சு பேசும்போது இவரும் அப்படிதான் பேசுவார், உள்ள அர்த்தத்தோடு. வெளிப்படையா பேசுனா வெளிப்படையான பதில் வரும். அப்போ அவர் சொல்றாரு, அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்துல ஒருவேளை நீங்க குடிப்பீங்க, ஒருவேளை பாடுகளை நீங்க சகிப்பீங்க, ஆனால் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் அப்படின்னா அந்த அவருடைய ரெண்டு காரியமும் சொல்றாரு. எனக்காக பாடுகளும் படுவீங்க, எனக்காக நீங்க மரிக்க கூட மரிக்கலாம் என்னை போல. ஆனா அங்க மறுமையில என்ன நடக்கும்னு அவர் என்ன சொன்ன எனக்கே தெரியாதுன்றாரு. ஏன் தெரியாதுன்னா, மனுஷகுமாரன் வருகைய கூட எனக்கு தெரியலங்கிற அளவுக்கு சொல்றாரு. அதே போல அங்க அருள் செய்வது யாருன்னு சொன்னா என் பிதாவாகிய தேவன். அந்த இடத்துல கூட ஆண்டுடைய தாழ்மை பாருங்க. அத பிதா எல்லாம் ஒண்ணுதானே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் தெய்வம். அந்த இடத்துல கூட ஏன் எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லல அப்படின்னா, முழுமையும் பிதாவையே அவர் வெளிப்படுத்துகிறார். பூமியில இருக்கிற வரைக்கும் அதை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆக நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், எதை கேட்கணும், எப்படி எண்ணத்தை நம்ம அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், தகுதியான காரியத்தை கேட்கணும். பூமியில இருக்கிற வரைக்கும் மறுமையில என்ன நடக்கும் அவர் பார்த்துக்கிறார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னத தேவனுக்காக பணி செய்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு மகிமையை கொண்டு வரணும். தேவையில்லாத காரியத்துல கவனத்தை செலுத்திக்கிட்டு அலசடிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு யோவான் 2 பேரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை இயேசு அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வரார். அதை மார்க் எழுதுகிறார். மத்தேயுவிலும் இவைகள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இவைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த பகுதியை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அன்பு போதகர் அவர்கள் நமக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேர் கேட்குறாங்க. யாக்கோபு யோவான் கேட்கிறார்கள். அதுக்கு இயேசு அவங்களுக்கு பதில் கொடுக்குறார். பதில் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீங்க என்ன கேட்குறீங்கன்றது தெரியாமலே கேட்குறீங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுவீர்களா, அதே நேரத்தில் நான் எடுத்த ஞானஸ்தானத்தில் நீங்களும் ஞானஸ்தானம் எடுப்பீர்களா? அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, எடுப்பீங்கன்றாரு. ஏன்னா அவர்களும் பிற்காலத்துல இரத்த சாட்சிகளா தான் மரித்து போகிறார்கள். அது இயேசுக்கு நல்லா தெரியும். அதுல யாக்கோபு முதல் மரிக்கிறார். ஆனா யோவான் அப்படி மரித்ததாக சரித்திரத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. அவர் தீர்க்க ஆயுசு உள்ளவராய் வாழ்ந்து அப்படியேதான் இது வரைக்கும் காணாமல் போனார். அவர் மரித்ததாகவே எந்த அடையாளமும் இல்லை என்பதாகவும் சில இடங்களில் பேசப்படுகிறது. அப்போ நீங்க பார்க்கும் போது இவங்க 2 பேருக்கும் அந்த விடையை கொடுக்கிறார். கொடுத்துட்ட பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன பிறகு சீஷர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாருமே, நீங்க அந்த இடத்துல 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்ப தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல டிஸ்பிளீஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எரிச்சலானார்கள். அப்படிப்பட்ட கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா 12 பேரும் கூடவே தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேர் அந்த கேள்வி கேட்கறாங்க. அது உன் இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் உட்காரணும் அப்படின்றத அவங்க விரும்புறாங்க. இப்ப அடுத்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 42ஆம் வசனத்துல இருந்து, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில். அப்ப இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், இந்த உலகத்துல தேவனோடு கூட அதிகமா இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நான் போனா இப்படி இந்த இந்த தருணத்துல இருக்கிறோம், இல்ல இந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா நமக்குரிய வேண்டுதலா இருக்கக்கூடாது. அது நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தது. பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு கொடுப்பதுக்கு அவரே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப இவங்க 2 பேருக்கான அந்த பதிலை இந்த 35ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை இந்த 11 வசனத்துல ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறதை வேதாகமத்தில் நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா தனக்காக வாழக்கூடியவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை வழங்கப்படுவதற்கு, ஏன்னா அதுதான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற பலன் தேவன் கொண்டு வருகிறார். அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு மாத்திரம் நாம அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கடந்து போன உடனே அந்த நித்திய ராஜ்யத்துல நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா இவங்க கேட்ட கேள்வி, இயேசு கிறிஸ்து 1வது நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த போது இவர்கள் கேட்கிறார்கள். அதுதான் பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க சொன்னாங்க. மத்தேயு தன் தாய் கேட்டதாக தான் அந்த இடத்துல எழுதுகிறார். ஆனா மார்க் இவங்க 2 பேரையும் அதை கேட்டதாக எழுதுகிறார். அப்ப சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவர் கேள்விப்பட்டு எழுதுகிறார், அவர் கூடவே இருந்து எழுதுகிறார். ஆனாலும் குடும்பத்தோடு கூட அதை கேட்டதாக தான் இந்த இடத்துல நம்மால பார்க்க முடியும். எனவே தேவனோடு கூட இணைந்து வாழுங்க. நமக்குரிய பலனை தேவன் கொடுப்பதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவைகள் தான் இந்த பகுதியில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில தொடர்ச்சியாய் நாம் ஒரு குருடன் குணமாக்கப்படுகிறது எப்படி என்பதை நாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்ன வருகிற பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா எபிசோடுகளையும் பாருங்க. நீங்கள் சுவிசேஷத்தை சற்று ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில உங்களை எல்லாரும் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.